அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இதோ மீண்டும் அடுத்த தலைவலி ஆரம்பமானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். குவைத்தில் குவைத்திகள் அல்லாத பலரும் தங்களுடைய குடியுரிமை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இதில் இப்போ நிறைய பேருக்கு மறுபடியும் குடியுரிமை பறிமுதல் ஆரம்பமாகி இருக்குது. முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வெளிநாடு வாழ் குவைத்திகளாக இருப்பாங்க. சரியா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய பாபா மாமா, இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விடயம். சரியா? உங்களுடைய பாபா மாமா 100% அவங்களுடைய ஃபேமிலி ஒன்று ஈஜிப்தில் இருக்கலாம், அல்லது லெபனானில் இருக்கலாம், அல்லது வேறு சவுதி அரேபியா, கட்டார், ஓமான், பஹ்ரைன், இந்த குவைத் அல்லாத நாடு, அல்லது வேறு ஏதாவது ஒரு நாடு, இந்த மாதிரி வெளிநாடுகளில் அவங்களுடைய உறவுகள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போது உங்களுடைய பார்வைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க இந்த நாட்டுக்காரங்க அப்படின்றது. அதாவது நம்மளுடைய பாபா அல்லது நம்மளுடைய மாமா இந்த நாட்டுக்காரங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். லெபனானியாக இருக்கலாம், சூரியா இருக்கலாம், சிரியா நாட்டுக்காரங்களாக இருக்கலாம், எஜிப்துக்காரங்களாக இருக்கலாம், மற்ற குவைட் அல்லாத சவுதி, கட்டார், ஓமான், பஹ்ரைன், இந்த மாதிரி நாடாக இருக்கலாம். இப்போ இவங்க அடிக்கடி அங்கே போவாங்க வருவாங்க, அங்கேயும் அவங்களுக்கு வீடு இருக்குது. இந்த மாதிரி பயணம் பண்ணக்கூடிய அந்த குவைத்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர்னா நீங்கள் உங்களுடைய ஐடியை தொடர்ந்தும் செக் பண்ணிக்கோங்க. நான் கடந்த காலங்கள்லேருந்து தொடர்ந்துமே இந்த அவேர்னஸை தொடர்ந்துமே தந்துக்கிட்டே இருக்கிறேன். உங்களுடைய பத்தாக்கா மதனியாவை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. தயவு செய்து இந்த மொபைல் ஐடியை மட்டும் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் ஐடி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. அதாவது உங்களுடைய அக்காமா கேன்சல் ஆகியிருக்கா இல்லையா என்ன ஏதுன்றது ரெண்டு அப்ளிகேஷன், அதாவது சஹல் அப்ளிகேஷன், அடுத்தது மொபைல் ஐடி, இது ரெண்டும் இருந்துச்சுன்னாலே போதும் உங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதி பண்ணிக்கொள்ளலாம். அக்காமா கேன்சல் ஆகியிருக்கா இல்லையா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, உங்களுடைய ஸ்பான்சருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் செகண்டில், அதாவது மெசேஜ் மூலமாகவே நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளலாம் உடனே. என்ன காரணம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி ஐடி கார்டை பொறுத்த வரையில் உங்களுடைய பத்தாக்கா மதனியாவில் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடச்சிடும். பத்தாக்காவில் எக்ஸ்பயர்ட் அப்படின்னு ரெட் கலரில் காட்டுச்சேன்னா அக்காமா கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்றத அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஹல் அப்ளிகேஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, சஹல் அப்ளிகேஷனில் யுவர் ஸ்பான்சர் ரெசிடென்சி குவைட் ரிமோவட் அண்ட் ஆல்சோ யுவர் ரெசிடென்சிஸ் எக்ஸ்பயர் நியர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பயர்டு அந்த உங்களுடைய காலாவதி ஆகக்கூடிய திகதி பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்காமா முடிகிற நாள் தான். உங்களுடைய ஸ்பான்சருக்கான குடியுரிமை பறிக்கப்பட்டால் அதுக்கு பிறகு உங்களுடைய எக்ஸ்பயர் ஆகக்கூடிய அக்காமா எப்போ எக்ஸ்பயர் ஆகுதோ அப்போ உங்களுடைய காலமும் முடியுது. அதுக்கு இடையில் உங்களுடைய குவைத்திக்கு இருக்கக்கூடியதுக்கு அந்த குவைத்தி அல்லாத குவைத்திகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் உங்களுடைய தான் இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இருக்கலாம் அந்த அக்காமா முடியும் வரைக்கும். ஆனால் அவங்களுக்குன்ற ஒரு காலக்கெடு கொடுப்பாங்க. அந்த காலக்கெடுக்குள்ளே அவங்க நினச்சா அக்காமா அவங்களுக்கு மாற்றி விடலாம். அதுவும் சிலருக்கு தானே, எல்லாருக்குமே அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. ஃப்ராடு பண்ணினவங்களுக்கும் அக்காமா மாற்றுறதுக்கு, தொழிலாளரை மாற்றி விடுறதுக்கு, பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் டைமே கிடைக்காது. வீடுக்கு எல்லாத்தையும் அரசாங்கம் பறிமுதல் பண்ணிடும், பிஸ்னஸ், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே. அப்போ தொழிலாளராகியவங்களையும் அந்த இடத்துல கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்கள் உடனே நாட்டுக்கு போயிட்டு திருப்பி வேறு விசாவில் வரலாம். ஆனால் சிலருக்கு இருக்கலாம், காலமெல்லாம் அவங்க இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த குடியுரிமை கிடைக்காது. வெளிநாட்டுக்காரங்க மாதிரி இந்த நாட்டில் ஒரு அண்டி பொழைச்சி வாழலாம் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களோட நீங்கள் இருக்கலாம். ஆனால் அக்காமா முடிஞ்ச பிறகு புதிய அக்காமா அவங்களால் உங்களுக்கு அடிக்க முடியாது. ஒன்று அவங்க யாரையாவது ஃப்ரெண்டை வச்சு வேறு யார்கிட்டையாவது சொல்லி அடிக்க முடியுமென்னு அடிக்கலாம், இல்லையா அவங்கள நாட்டுக்கு தான் அனுப்பணும். சிலர் இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க, அவங்க உங்களை கொண்டு போயிட்டு அவங்க தம்பி தங்கச்சி சொந்த குடும்பங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. இன்னும் இப்போ 1 மாதம் 2 மாதம் ஆகுது, இல்லை 5 நாள் 5 6 மாதம் ஆகுது, இன்னும் அவங்க வரலை அப்படின்லாம் இருக்கிறீங்கன்னா கட்டாயம் செக் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுடைய அக்காமாவும் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நாட்களில் நாட்டுக்கு போகிறீங்களா இருந்தால் நிறைய பேர் தமர் எடுத்துகிட்டு போவீங்க.
மரங்கள்ல இருந்து பிச்சுட்டு போகிறீங்களா இருந்தால் ரொம்ப கவனம். இந்த இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன், பள்ளி வந்து அதை பழமை நக்கிற மாதிரி வீடியோ. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, ரொம்ப கவனம். அதே மாதிரி இப்போ கடைகள்லேயும் ஓரளவுக்கு நார்மலான விலையில் தமர், அதாவது ஹலால் பழுக்காத அந்த காய் பேரிச்சங்காய் இருக்குல்ல, அது விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது சம்மந்தமான வீடியோவும் செய்தியில் போட்டிருந்தாங்க, அதை கடைசியில் போடுறேன் பாருங்கள். الصنف اللي موجوده نبتدي فيها عندك المجدول، بالنسبه لي المتمر المرطب كلش، وفي الخلال المجدول، وكذلك الونانه. شوف الحمراء هذه، نعم هذه الونانه اسمها ونانه. نعم هذه ونانه، وهذا خلاص، وهذا خلال البرحي، وكذلك طالع عمرك عندك الزاملي والسكر، السكري الاحمر، هذا السكري الاحمر، وفي عصير البرحي، وكذلك الأشار البرحي. هذا الأشار البرحي، هذا الأشار البرحي. اللي ما جرب الأشار البرحي تعال صالة المواشي المزارعين الكويتيين الله يعطيهم العافية حاطين لكم هالأشار. اكو احد جربه؟ جربوه ترى طيب طيب طيب. وبشوف شو اسمه العصير اول شيء العصير، خلنا اول شيء العصير ابو عبد الله. هذا عصير برحي طازج موجود في صالة المواشي. احنا ما نسوي دعاية، لكن والله يستاهلون المزارعين الكويتيين ان احنا نوصل ونتعنى ونيهم صالة المواشي في الري على اساس نشجعهم. هذا العصير برحي وجربوه ترى زين ابو عبد الله. ها جربته؟ جربته، وطبعا اجرب بنفسي قبل ما اعطي للمواطن. طازج بس والله بارد والله. طعم البرحي نعم. يعني اللي الصبح الحين يشرب له عصير برحي هو اكيد طبعا بارد، لانه طبعا طلعه اول باول للزبون على طول. نروح حق الشغلات الثانيه اللي موجوده. طبعا هذا مربى التين، في عندنا صنفين طبعا مربى التين حسب التين النوع اللي انت مسويه. هذا طبعا شوف هذا القامج اللي هو التين الاسباني، وهذا هذا قامج. ها نعم هذا وهذا تين جاسم. نعم هذا التين الاسباني بس صناعه كويتيه. صناعه كويتيه، انتاج العبدلي، بدون مواد حافظه نهائي بتاتا، يعني بدون ما يعني اشتر وانت مرتاح. هذا لونه يختلف عن هذا. نعم هذا طبعا على نوع التين، هذا تين جاسم وهذا التين الاسباني. نعم هذا التين جاسم صناعه كويتيه، وهذاك الله يسلمك شو اسمه قلت لي؟ هذا تين جاسم. هذا تين جاسم. نعم. صناعه كويتيه ترى. التين جاسم اللي موجود في الكويت التين جاسم. نعم وذاك الاسباني بس الكويت. مختلفة للدواوين طبعا. بالنسبة مجموعة من التمور، هذه طبعا في الصقعي وفي البرحي وفي المجدول وفي شو اسمه الزاملي، كذلك الونانة. هذه للهدايا للدواوين، هدية حق ديوانية او عنده زواره في مكان معين. هذه ما شاء الله جميع انواع الرطب اللي موجودة فيها المعون هذا. والله ما شاء الله زين. يعني انت اخترت اكثر من نوع موجود.